சிம்பு சார் தச்செய்கிற விழாவுக்கு வந்து நான் போயிருக்கேன். அங்கே தச்செய்கிறோம் 4 செங்கல் வச்சு தச்செய்கிறாங்க. அங்கே 4 செங்கல் வச்சு தச்செய்வாங்க. நெருங்கிய வட்டாரங்கள் விசாரிச்சு என்னன்னா, அவரும் அஜித் சார் ரொம்ப ஃபேன்ல. இப்போ ஒரு வீடு இப்படி கட்டுறாருன்னா அஜித் சார் வீடு நாங்கள் தான் இருக்கு. இவங்க சார்ந்த நேரத்தில் இங்கே கேட்சிங் கேட்ச் விளாட போகிறாங்க. பாலை வச்சு கேட்சிங் கேட்ச் விளாடுவோம் அந்த மாதிரி பிளான். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஆமாம், இப்போ என்ன சொல்கிறாங்க, துபாயில் வந்து சிம்பு சார் அஜித் சார் வீடுன்னு சொல்லலை. அதாவது அஜித் சார் சிம்பு சார் வீட்டுக்கு அருகில் துபாய். படை பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஹாட்டான நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு சார் வந்து துபாயில் வீடு வாங்க போகிறார். ஆமாம், நம்ம வாங்குறதுக்காக பேசிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அஜித் சார் வந்து துபாயில் பல வீடுகள் வச்சுருக்காரு. அதை பற்றி தான் பேச போகிறோம். இதுவும் சீமா நியூஸ்னு வச்சுக்கங்களேன். எப்பவும் நம்ம சொல்கிற வடை பேச்சில் சொல்லக்கூடிய உண்மை, உழைப்பு, நேர்மை, நீதி, நியாயம், உச்சக்கட்டம், உயர்நீதிமன்றம், உயர்தர சைவ உணவகம், ஊட்டி, ஊஞ்சல் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்கிறத சொல்லிடுவோம். செங்கல்பட்டு தாண்டினா கரிசல் காடு. சினிமா நடிகர்களுக்கு துபாயில் வரிசையில் வீடு. ஆமாம், நீங்கள் பேச போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு சார் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ துபாயில் வீடு வாங்க போகிறாங்க. ஆல்ரெடி ஷூட்டிங்கில் வந்துட்டு இருக்கார் இல்லையா, துபாயிலேருந்து வந்துட்டு போயிட்டு இருக்காரு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஹோட்டல் ரூம் தான் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. அது ஆக்சுவலி என்கிட்ட கால் பண்ணி சிம்பண்ணே வந்து என்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி தங்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு பொருட்செலவு, இது ரூபா செலவெல்லாம் ரொம்ப ஆகுமே, எப்படி இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தங்கின இதுக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க. சிம்பு சார்ட்ட நான் சொல்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறார், இதுவும் நல்ல ஐடியா தான், பேசாமல் துபாயில் வீடு கட்டிடுவா அப்படின்னு சொன்னோம். ஏன் இதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? நான் ஏகே சாருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், வீடு கட்டுங்க. கட்டிட்டார். ஒரு வீடு இல்லை, பல வீடு அவரோட கட்டிட்டு போயிட்டே இருக்கார் துபாயில். அது மாதிரி நீங்களும் ஒரு வீடை கட்டிடுங்க அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி சிம்பு சார் வந்து தலை சாரோடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன். கரெக்டா? ஸோ அதனால் அவர் என்ன செஞ்சார், இப்படி தங்கிட்டு இருக்கிறது பொருட்செலவாகுது, நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேசாமல் துபாயில் வீடு கட்டிட்டேன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி, நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க. சாரி கிரகப்பிரவேசம்ங்கிறது கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இது தச்செய்வாவில் சிம்பு சார் தச்செய்கிற விழாவுக்கு வந்து நான் போயிருக்கேன். அங்கே தச்செய்கிறோம் 4 செங்கல் வச்சு தச்செய்கிறாங்க. அங்கே 4 செங்கல் வச்சு தச்செய்வாங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். 4 செங்கல் வச்சு தச்செய்கிறா வீடு கட்டுறதுக்கான ஒரு பிளாட்டு எல்லாமே வாங்கி போட்டார். அதனுடைய விலை வந்து 86 கோடியே 4500 ரூபா. அதோடைய விலை 4500 இருக்கு. 4500 இருக்கு அதோட விலைப்பா. அந்த துபாயோட இது வந்து ரேட் வந்து வேற மாதிரி இருக்கும்ல, அது இப்படி தானே இடிப்படும். கரெக்டாக உங்களுக்கு ரவுண்டில் வராதுல அப்படின்னு சொல்லி அதை வாங்கியிருக்காரு. வாங்கி வீடு வந்து கட்ட போகிறது வந்து நெருக்கி ஒரு 100 கோடியில் வீடு பெருசாக கட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா எந்த அளவுக்கு இது ஒரு உண்மையான நிலவரம் தெரியல. துபாயில உண்மையிலே சிம்பிள் இது வந்து பேச்சு நீங்க வலைதளங்களை கூட பார்த்து நெருங்கிய வட்டாரங்கள் விசாரிச்சது என்னன்னா, அவரும் அஜித் சார் ரொம்ப ஃபேன்ல. இப்போ ஒரு வீடு இப்படி கட்டுறாருன்னா அஜித் சார் வீடு நாங்கள் தான் இருக்கு. இவங்க சார்ந்த நேரத்தில் இங்கே கேட்சிங் கேட்ச் விளாட போறாங்க. பாலை வச்சு கேட்சிங் கேட்ச் விளாடுவோம் அந்த மாதிரி பிளான். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்டாங்க. ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல, ரொம்ப பக்கத்துல தான். அதனால ஒரு ஜம்ப்ல அங்கே போயிடலாம், ஒரு ஜம்ப்ல இங்கே வந்துடலாம். அது கிடையாது. பால் ஓகே, ஜம்ப் வேணாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அது சொன்னாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடு கட்டுறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அஜித் சாரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் நிறைய பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய பேருக்கு வந்து துபாயிலே வந்து வீடுகள் இருக்குது. ஆனால் அவங்க இருக்கிறது இங்கே வீடு நம்ம ஊரில் அங்கே வாடகைக்கு விட்டுருக்காரு. துபாயில் வாடகைக்கு விட்டுருக்காரு. அங்கே துபாயில் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கும்போதே ஷூட்டிங் வரமாட்டாரு, துபாயில் இருந்து அப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியில் பார்த்தேன். தேவையில்லாமல் ஒரு 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். அது தேவையில்லாத பேச்சு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ என்ன சொல்கிறாங்க, துபாயில் வந்து சிம்பு சார் அஜித் சார் வீடுன்னு சொல்லலை. அதாவது அஜித் சார் சிம்பு சார் வீட்டுக்கு அருகில் துபாய். அப்படிதான் பேசுவாங்க. அப்படி பேசுகிறாங்க. இந்த வீட்டு விசேஷத்தில் ஒன்று இருக்குது. அவரோட சிம்பு சார் வீட்டு விசேஷத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வீடு கட்டுறாரு இல்லையா, அதுக்கு நான் என்னோட இதை சொல்லிடுறேன். எங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எங்கள் சித்தப்பா அவங்களாம் இருப்பா இல்லை, அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு சினிமா ஸ்டார் வராரு எங்கள் வீட்டுக்கு வந்து. எங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா மொய் எழுதுறது வழக்கம் எங்கள் இதில் உண்டு. எங்கள் வீட்டு பாலாஜி மொய் எழுதிட்டு நான்வெஜ் சாப்பிடாம என்ன பண்ணிட்டாருன்னா, வெஜ் வச்சுருப்போம்ல ஒரு சைடில், அந்த சைடு உட்காந்து வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு போகிறாரு. போயிட்டு என்ன சொல்கிறாரு, என்ன அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க, நான்வெஜ்ஜே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போ நான் சொன்னதுக்கும் சிம்பு சார் வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. தெரியும், நீங்கள் சொல்கிற எதுக்குமே சம்மந்தம் இல்லை. நான் பார்த்துக்கிட்டா இருக்கேன். கிரகப்பிரவேசத்தில் நான்வெஜ் போடுறேன்னு சொன்னதே பொய். 50,000 ரூபா மொய்யல். சரி சொல்லுங்க, இந்த சொல்லுங்க, கேட்கட்டும். அவர் எல்லாத்தையும் ஆமா சொல்லுவாப்புல. அவர் சாரி சொல்லுங்க. சரியா?
அப்ப அந்த நான்வெஜ் அது வேணாம், அது அதை விட்டுருங்களேன். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வரும், சினிமா நியூஸுக்கு வாங்க. ஆமா, இப்ப இந்த வீடு கட்டுற தாக்கல் வந்து பெரிய ஒரு எங்க வீடு கட்டட்டும், நான் இங்க பூமி பூஜை பண்ணேன், தேவட்ட ஐயர் தான் எல்லாம் பேசிட்டேன்னா. ஆமா ஆமா, அதை பத்தி நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதை விட்டுருவோம். நம்ம வந்து அடுத்த நியூஸுக்கு போவோம். ஆமா, லோகேஷ் சார் பேசியிருக்காரு நேற்று. அவ்வளோ ஐயோ அது பெரிய கதை. ரொம்ப நாள் கூலி படம் வந்ததுக்கு அப்புறம் லோகேஷ் சார் வந்துட்டு எதுவுமே பேசல. பட் இப்போ வந்து ஒரு மீட்டு கொடுத்துருக்காரு, ஒரு ஈவெண்ட்ல வந்து பேசுறாரு. பேசும்போது ஒரு எங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுத்தனால ஒரு 60 கோடி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் ஆனா ஆரம்பத்துல வந்து நியூஸ் படி பார்த்தா கூலி வந்து வசூல் ரீதியா வந்து 500+ கோடி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் அவங்க கூலியோட சக்ஸஸ் மீட்டில் நான் இருக்கும்போது கூட அப்படி தான் பேசிக்கிட்டாங்க. நான் இருக்கும்போது கூட ரஜினி சாரோட பக்கத்தில் இருந்தார், எல்லாருக்குமே தெரியும். அது வலைதளங்களில் ஃபோட்டோ கூட பார்த்துருப்பேன். ரஜினி சார்ட்ட பேசிட்டு சொன்னார். இவர் கூட கேட்டிருக்காப்ல, ரஜினி சார் கூட கைகுலுக்கி அப்படி இருக்க ஃபோட்டோ நீங்கள் பார்த்து. இவர் போய் வந்து லோகேஷ் சாரை கேட்டிருக்காப்ல, சார் நீங்கள் வந்து 500 கோடி மேலே சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜெயலலிதா நீங்கள் நான் கேட்டேங்கிறது நீங்கள் அன்னைக்கு மாநில சொன்னீங்கல்ல ஜெயலலிதா, அதான் நீங்கள் சொன்னதான் சொல்ல போகிறேன். ஜெயலலிதா படத்தில் வந்து சக்ஸஸ் சொன்னாங்க, சொன்னோன்னா கார் கொடுத்தாங்க. சார் நீங்கள் சக்ஸஸ்ங்கிறியா, ஏன் உங்களுக்கு கார் கொடுக்கல அப்படின்னு லோகேஷ் சாரை பற்றி ஒரு கேட்டால் ஒரு சப்புன்னு ஒரு அரை வேலையை பார்த்து சொன்ன அரை. அதோட வந்து என்கிட்ட சொன்னாப்ல, நான் அப்புறம் லோகேஷ் சார்ட்ட ஃபோன் அடிச்சு ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படி கேட்டேன். அவர் ஒன்று என்ன நீங்கள் யாருன்னு கேட்டார். அவர் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு இங்கே கன்டினியூ பண்ணிட்டார். அது என்னலாம் அறையலை. அது வந்து அவருக்கு வந்து ஒரு சீனியாரிட்டி தெரியும். நான் எவ்வளோ சீனியர்னு அவர் தெரியும். அப்படிலாம் பேச அவர் என்னைக்குமே என் மேலே ஒரு பேரன்புக்குரியவர், பெரும்பாசம் கொண்டவர். அவர் என்னைக்குமே இப்படி பண்ண மாட்டார். இவர் வந்து தவறான நியூஸை பரப்புறாரு. இவர் தான் சொன்னவர் பாலா சார் வந்து பாலா சார் இப்படி தான் யாராவது போய் மீட் பண்ணால் யாராவது போய் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவருடைய வலைதளம் ஒன்று இருக்கு. அதை வந்து பெருமைப்படுத்திருக்காங்க. அவருடைய டிஆர்பியோ சிஆர்பியோ எதிர்ப்பு பிஆர்பி உங்கங்க மேலூர் பக்கத்தில் வந்து பெரிய ஆளுங்க அவர். ஆமாம்ல, அது இந்த மாதிரி அவருடைய இதை கூட்டுறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. அதெல்லாம் நடக்கலை. ஆக்சுவலாக அந்த படம் வந்து 60 கோடி இதாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து விமர்சனங்களை வந்து நான் முக்கியமாக எதை சொல்லிக்காப்புல, ரஜினி கமல் ப்ராஜெக்ட் நான் தான் இயக்க வேண்டியது. நான் வழக்கம் போல் வயலண்ட் ஃபிலிமாக பண்ணேன். அவங்க லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் கேட்டாங்க. நான் முன்னாடியே ஒரு வலைபேஜ் வெயிட் ஹார்ட்டடாக கொடுக்கக்கூடியவர் லைட் ஹார்ட்டட் வேணாம் டாப்ல. நான் வேணாம் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அது மாதிரி நான் அவரை அன்ஃபாலோ பண்ணேன்னு யாரோ என் மேல வதந்தி பரப்புறான்னு சொல்லியிருக்காரு. அது எங்க அம்மா தான் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. இல்ல அம்மாவே அன்ஃபாலோ லைக் இதெல்லாம் ட்விட்டர்னாவே அவங்களே கேட்குற அளவுக்கு. அப்ப அந்த 3 பேர் நம்மள தான் சொல்லிருப்பாரோ? இல்ல அந்த 3 பேர் வேற. அந்த வேற 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் பேசுறதை நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கோம். அதாவது வலைதளங்களை பேசுறது வந்து உண்மையை பேசணும், உழைப்பை பேசணும், உயர்வை பேசணும், ஒருத்தருடைய வந்து உச்சக்கட்ட உயர்வு, அவருடைய நம்பிக்கை முன்னேற்றங்களை பத்தி பேசணுமே தவிர என்னைக்குமே போய் பேசக்கூடாது. ஸோ அப்போ என்னன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் அன்ஃபாலோ பண்ணல, அவங்கள வந்து அன்ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் யாரு ஒரு லெஜெண்டு, அவங்கள அன்ஃபாலோ பண்ணுங்கிற. அப்போ ஏன்ட்ட நான் லோகேஷ் சார்ட்ட நான் பேசும்போது அவர் ஏன்ட்ட கூட சொல்றாரு, சார் நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, உங்களை நான் அன்ஃபாலோ பண்ணிட்டனாலே அதை யாரும் ஏற்றுக்க முடியாது. நான் ரஜினி சார், கமல் சார் எப்படி அன்ஃபாலோ பண்ண, அவங்க ஃபாலோவே பண்ணலன்னு சொல்றாரு. யாரு? லோகேஷ் சார். யார் சொன்னா? இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, ஃபாலோ பண்ணல. ராஜ்பிரி நாட்நாட் அண்டர்கோர் அபிஷியலை வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இல்ல ஃபாலோ பண்ணியிருக்காரு லோகேஷ் சார். ஃபாலோ அது கோகேஸ் லனகராஜன் ஐடி. லோகேஷ் கனகராஜ் இல்ல, கோகேஸ் லனகராஜன் ஃபேக் ஐடி. லனகராஜா? அது ஃபேக் ஐடி. நீங்க அதை படிச்சு பார்க்க தெரியாம. இல்ல வெரிஃபைடு, நான் பார்த்தேன், எனக்கு தெரியும். சரி விடுங்க, அதை பத்தி ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் ஃபாலோ பண்ணல. நீங்க வந்து ரஜினிகாந்த் சாரோட போஸ்டே பாருங்களேன், அவர் ஒரே ஒரு ஆளை தான் ஃபாலோ பண்ணிருப்பாரு. அது என்ன மட்டும் தான் ஃபாலோ பண்ணிருப்பாரு. பாருங்க, ஃபோன் எடுத்து பாருங்க. ஃபோன் இல்லைங்கிற தைரியத்தில் பேசுறீங்க. இல்லாட்டி இப்போ காமிச்சு போயிட்டு இல்லையா இங்கே வச்சுட்டேன். ஆமாம், அவரும் என்னை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் ஃபாலோ. அது நம்ம முதல்ல சொல்றது, நம்ம சொன்ன டியூடு படத்தோட செகண்ட் பார்ட் ரஜினி கமல் நடிக்க போகிறாங்கன்னு சொன்னோம். ரைட் ஹார்ட்டட் படத்தில் இவர் சொல்லிட்டாரா? அதை நம்ம போய் சொல்லணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ டியூட் படத்தை நடிக்க போகிறாரா? அதாவது அவங்க லைட் ஹார்ட்டட் படமாக தான் கேட்குறாங்க. நம்ம சொன்னோமா? நம்ம என்ன சொன்னோம்? டியூட் மாதிரி லைட் ஹார்ட்டட் படத்தில், அதாவது அந்த செகண்ட் கேரக்டர் கமல் சாராவும் இவர் ரஜினி சார் வந்து பிரதீப் சார் மாதிரி பண்ணுறதா ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னோம்ல. அது மாதிரி கதைகள் தான் இப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை பார்க்குற இயக்குநர்கள் அவரை கதை சொல்லாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை நான் அன்னைக்கு லோகேஷ் சார்ட்ட பேசி புரிஞ்சுக்கிட்ட ஒரு காரணத்தினால தான் சிபி சக்கரவர்த்தி சாரை வந்து நான் இங்கே, அது வேற படங்க, நான் வந்து இங்கே கனெக்ட் பண்ணி விடுறேன். அது வேற படங்க. அது 173ங்க. அது 173. பட் ஆனால் அவர் எதிர்பார்க்குற இதுதான் சொல்லி தான் அவர் 174 சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு சுத்தமாக நான் சொல்றது புரியலையா? அவர் என்ன கேட்டார்? லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் கேட்குறாரு. ஓகேவா? அதுக்கு சரியான ஆள் தானே அவர். அது 173 பண்ணிட்டு 174 ஒரு வெயிட் ஹார்ட்டட் ஃபிலிமா பண்றாங்க. அவர் வேணாங்கிறாங்களா? நாங்கள் நிறைய வெயிட் ஹார்ட்டடாக பண்ணிட்டு இருக்கோம், லைட் ஹார்ட்டடாக கேட்குறாங்களாம். இப்போ அதனால சார் இதை பண்ணல, நான் வந்து இப்போ அல்லு அர்ஜுன் சாரை பண்ணி முடிச்சு கைது 2 போகிறேன் டாப்ல, கைது 2 போகிறேன், விக்ரம் 2 போகிறேன், லியோ 2 வாய்ப்பு இல்லைன்னு டாப்ல, ரோலெக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் 2 போகிறேன். அமீர் கானோட ப்ராஜெக்ட் பண்ணுறது. ஆமாம், அமீர் கானோட கன்ஃபார்ம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவார். இதுவே பெரிய ப்ராஜெக்ட்ல கூலியே அமீர் கானை வச்சு பெருசால பண்ணி விட்டாரு. கக்ராப்ல கண்மத்தை கக்ராப் கண்மத்தெல்லாம் கேட்கல. நீங்கள்
அதனால அடுத்து பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. நான் பெருசா எதிர்பார்க்கறேன் அவர்கிட்ட. நான் பெருசா இல்ல அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். எதிர்பார்க்கறேன். அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், என்னை வந்து நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க, நான் தான் வந்து போதைப் பொருளை பரப்புறேங்கிறாங்க, நான் 15,000 ஸ்டூடெண்ட்ஸை உறுதிமொழி எடுக்க வச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய படம் எடுக்கிறவங்கள போதைப் பொருள் பார்ப்போம்னா அந்த கஞ்சா விற்கிறாரு, இவரெல்லாம் போதைப் பொருள் எனக்கு கூட ஒரு படத்தை வச்சு நீங்க ஒரு கனெக்ட் பண்ணாதீங்க. யார் மூஞ்சியை விற்கிறா? பாருங்க, முகத்தை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். குடி இருக்குது டொக்கு. அதாவது விற்கிறவங்கள பிடிக்க மாட்டீங்க, படத்துல நடிக்கிறனால கெட்டுப்பேன். ஆனா படத்துல நடிக்கிறனாலே நிறைய பேர் கெட்டு போற சான்ஸ் இருக்கு. ஏன்னா சினிமா தானே எல்லாருமே ஃபாலோ பண்ணி சொல்லிட்டார், நான் வந்து நிறைய கேம்பெயின்ஸ் நடத்துறேன், அதனால தவறான செய்தியில பரப்பாதீங்க. ஓப்பனாக சொல்லிட்டார், தவறான செய்தியில பரப்பாதீங்க அப்படின்ட்டார். யாரை சொல்லியிருக்காரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அடைஞ்சாருங்க, தவறான செய்தி தானே, அப்படி நடக்கவே இல்லை. நடந்த விஷயங்கள் ஆடியில் உட்காந்து அவங்கள்ட்ட பேசவும் இல்லையே. சொல்லிட்டாரு, சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க சரியா. அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம ரவிதேஜா சார் வந்துட்டு இருமுடின்னு ஒரு படம் நடிக்கிறார். அதுல என்னன்னா பாத யாத்திரை போகும்போது, பாத யாத்திரை போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அது போற வரத்தை பொறுத்து, எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், எங்க போறோங்கிறத பொறுத்து. அவர் ஆந்திரால நடந்தாருன்னா 1 மாசம் ஆயிரும். எதுக்கு ஆந்திரால இருந்து முன்னாடி நடந்துறாரு? அந்த படத்தை வந்து இருமுடிங்கிற படத்தை வந்து தமிழ்நாட்டுல எடுக்கிறாங்க. அங்கே தெலுங்குல வந்து பேர் இருமுடு. ஆக்சுவலா அந்த படத்துல வந்து ரவிதேஜா வந்து ஒரு தமிழனா நடிக்கிறார். தமிழா நடிக்கிறார் ரவிதேஜா. மாஸ் மகாராஜா. அப்புறம் மாஸ் மகாராஜா யாருன்னு கேட்பான். நீ ஏன் அவன்கிட்ட கேட்குற? அதாவது இருமுடின்னு ஒரு படம் வருது, அதுல வந்து நம்ம தெலுங்கு ஆக்டர் ரவிதேஜா அவர் தமிழ்ல வந்து நடிக்கிறார். அந்த படத்தை தமிழ்ல இருமுடியாகவும் தெலுங்குல வந்து இருமுடு இருமுடுன்னு தெலுங்குல எடுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ தேவக்கோட்டையிலேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாரு, நடந்து போகிறாரு அப்படின்னா, இந்த நடந்து போகிறதுக்குள்ள இவருக்கு நடக்கக்கூடிய இன்னல்களும் சங்கட்டங்களும் அதை எப்படி இவர் தாண்டி உடைச்சு வராரு, இந்த உடைச்சு வரக்கூடியக்கான காரணங்கள் வந்து, ஆனால் அந்த இருமுடி இருக்கு பாருங்க, அதை எடுக்கவே இல்லை, அதை விழுகாமல் அதை எப்படி வந்து கொண்டு போய் சேர்க்குறாரு அப்படிங்கிறதான். அங்கே போய் கொண்டே சேர்த்த உடனே படம் முடிஞ்சிடும். ஆமாம், அது ஃபுல்லாகவே அதான். அப்போ உன்னி முகுந்தன் கூட கெஸ்ட் ரோல் பண்றதா சொன்னாங்க. ஆமா, அவர் கூட ஐயப்பனா இருக்கலாமா? ஐயப்பன் கேரக்டர் பண்ணலாம்ல. ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காருல்ல, அதே கேரக்டர் கூட இதுல வரலாம். இல்ல, உன்னி முகுந்தன் சார் எதுக்குன்னா அவர் தான் குருசாமி, இவரை அனுப்பி வைக்கக்கூடிய குருசாமி அவர் தான். வாவ், சூப்பர். ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேற போடுறாரு. ஆமா, அவர் மியூசிக் தான் போடுவார். அப்புறம் புரோட்டா போட்டுட்டு இருக்காரு. அவர் ஐயப்பன் பாட்டு போடுவாரா? அவர் எல்லா மியூசிக் போடாம எதையோ ஒண்ணு திசை திருப்புற காசு இருக்கிறாரு சொல்லிட்டா. அவர் மியூசிக் தான் போடுறாரு, அவர் நல்லா தான் போடுறாரு. அவர் போட்டா படம் ரீச் ஆயிரும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புதுசா வந்து ஜிவி பிரகாஷ் ஒருத்தர் மியூசிக் போடுறாரு. அவர் பல காலமா மியூசிக் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஓகேவா? ட்ரெண்டி மியூசிக் டேரக்டர். இப்போ என்னடா பேசிக்கிட்டு என்ன முடிக்கிறோம். இருமுடி இந்த படம் வந்து பெரிய லெவல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நம்ம அமலா சஞ்சி. இல்லையா? இல்ல, எனக்கு நீங்க அப்படி சொல்ல, அவருக்கு பேர்த்திராது. ஹீரோயின் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மமிதா பைஜு. நல்ல ஆப்ஷன் தான். ஆமாம், அவங்க தான் வந்து ஹீரோயின் நடிக்கிறாங்க. இது வந்து பெரிய லெவலில் அதில் அவங்க வந்து நெருக்கி ஒரு 50 கோடி கேட்டாங்க போல. ஏன்னா அந்த ஆடி லான்ச்சில் நாளை 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 என்னை இன்றைய இழக்காதே அதில் ரீச் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட. இல்லை, அவங்க பண்ண டியூட்ல நல்லா அடிச்சிருக்காங்க. ஜனநாயகன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் இன்னும் ரிலீஸ் ஆகும். நான் பார்த்துட்டேன், நான் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டேன், அதனால சொல்கிறேன். அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர். இன்டர்வல் சீன் என்ன? அது சரியான சார். ஓப்பன் பண்ணோம்னா வெளில தெரியக்கூடாது சொல்லி வச்சுருக்காங்க. சாரி, யார் சொல்றது? எல்லாருமே தெரியும். விஜய் சார், ஐ ஆம் கம்மிங். பார்ப்பீங்க. ட்ரெய்லர் பார்த்துருக்காருங்க. நன்றி, வணக்கம்.